ஆசிரியருடைய 93வது பிறந்தநாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு 2 சிறப்புகள் இருக்கிறது. நிகழ்ச்சியே சிறப்பு தான். அதை தாண்டி 2 மனநிறைவுகளை இந்த நிகழ்ச்சி தருகிறது. ஒன்று, பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்குமா என்று கவலையுடன் சிலர் கேட்டார்கள். பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காது என்று மகிழ்ச்சியுடன் சிலர் மகிழ்ச்சி அடைந்து கொண்டாடினார்கள். இந்த இயக்கம் இருக்குமா இல்லாமல் போய்விடுமா என்று சந்தேகத்துடன் சிலர் பார்த்தார்கள். ஆனால் பெரியாரை விட அவர்கிட்ட கூட நாங்கள் பேசிடுவோம், நீங்கள் என்னம்மா சொன்னதை கேட்கவே மாட்டீங்கன்னு சொல்லி ஆரியம் அலறக்கூடிய வகையில் அன்னை மணியம்மையார் அவர்கள் இந்த இயக்கத்தை காத்து நின்றார்கள், இந்த இனத்தை காத்து நின்றார்கள். அன்னை மணியம்மையாருக்கு பிறகு, ராவண லீலா கண்ட அன்னை மணியம்மையாருக்கு பிறகு, பெரியார் கொடுத்த அந்த வீரியத்தை, அந்த தீரத்தை சற்றும் குறைவில்லாமல் செயல்படுத்தி காட்டிய மணியம்மையார் மறைந்தபோது ஆரியமும் பார்ப்பனியமும் இன்னும் மகிழ்ச்சி அடைந்தது. இவங்களோட இது முடிஞ்சிரும் நினைச்சப்ப ஒருவர் வருகிறார். வந்தது மட்டுமல்லாமல் ஐயா பெரியாரும் அன்னை மணியம்மையாரும் இந்த மண்ணில் எதையெல்லாம் சாதிக்க நினைத்தார்களோ அது அனைத்தையும் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் சாதித்து நிற்கக்கூடிய தலைவராக வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் இருக்கிறார் என்ற மன நிறைவுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 2வது மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொதுவாக கூட்டத்திற்கு வருகிற போது யாராவது ஒருவர் புதிதாக இயக்கத்திற்கு வருவார்கள், இல்லை நின்று கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணன்மார்களோ அக்காமார்களோ வந்து எவ்வளோ நேரம் நிற்கிறதுன்னு உட்காருவாங்க. சில பேர் பொதுக்கூட்டம் கேட்குறது நின்றுட்டு கேட்டால் தான் பிடிக்கும். தொடங்கினப்போ பார்த்தேன், ஸ்கூட்டியில் ஒரு அண்ணனும் அவங்க கூட ஒரு அக்காவும் வந்தாங்க. சிரிக்கிறாங்க, வந்துட்டு நின்றுட்டாங்க. நின்னவங்க அதுலேயே உட்காந்துக்கலாமே, சேர்லனாலும் உட்கார தானே போகிறோம், நம்ம வண்டியில் உட்காந்துக்கலாமேன்னு சொல்லி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிகழ்ச்சிக்கு பல பேர் வருவார்கள். ஆனால் எனக்கு என்ன மனநிறைவாக இருந்ததுன்னா, ஐயா மாவட்ட தலைவர் அமர்சிங் ஐயாவும் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் மகளிர் அணிக்காக சுற்றுப்பயணம் செய்த அம்மா கலைச்செல்வி அவர்களும், அவங்களுடைய வீட்டுக்கு நான் போனப்ப திரும்ப நிகழ்ச்சிக்கு கிளம்புறப்ப ஒரு அக்கா நானும் கூட வரேன்னு வந்தாங்க. அந்த அக்கா வந்தது எனக்கு ஏன் மனநிறைவுன்னு கேட்டா, குடும்ப வன்முறைகள் எல்லா பெண்களுக்குமே இருக்கும், குடும்பத்தில் சிக்கல் எல்லா பெண்களுக்குமே இருக்கும். எவ்வளவு முற்போக்கு பேசினாலும் வீட்டுக்கு வந்தா நீ பெண்தான் என்று பார்க்கக்கூடிய குடும்ப அமைப்புகள் தான் இன்னும் இருக்கு. ஆனா அவங்க சொன்ன வார்த்தை, இத்தனை வருஷத்துல எங்க பெரியப்பா இயக்கத்தில் இருக்காருன்னு எனக்கு தெரியும், பெரியார்னு ஒருத்தர் தெரியும், கருப்பு சட்டை தெரியும், வாழ்நாளில் முதல்ல ஒரு கூட்டத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். அவருடைய பெயர் லக்ஷ்மி. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம் சாதித்தது, தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் சாதித்தது. ஏம்மா இவங்க கூட்டத்துக்கு வந்ததை உங்கள் தலைவர் பேரில் எப்படி எழுதுறேன்னு நீங்கள் கேட்கணும். தஞ்சாவூரில் இந்த கூட்டம் கேட்கறதுக்கு இவங்க வந்ததை எப்படி உங்கள் தலைவர் பெரியார் மீதும் ஆசிரியர் மேலே எழுதுறீங்கன்னு கேட்டால், பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கத்தை ஆசிரியர் காத்து நிற்கிறார், தமிழ்நாட்டை காத்து நிற்கிறார், தேசிய அளவில் அறிவுரைகளை சொல்லுகிறார். அது இல்லை செய்தி. பெரியாருக்கு பிறகு யாரோ ஒரு ஊருக்கு 4 நரைச்ச தலையோடு வயசானவங்க தானே இருக்கீங்கன்னு கேட்டவங்கெல்லாம் இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் பேசுகிறார்கள், தம்மின் தம்மக்கள் என்று எங்களை போன்ற பலரை உருவாக்கி ஆசிரியர் அவர்கள் இவர்கள் இந்த இனத்திற்காக பேசுவார்கள் என்று அடையாளம் காட்டினார்கள். இந்த மேடை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த மேடை ஏறினாலும் சரி, எந்த தொலைக்காட்சியில் போய் அமர்ந்தாலும் சரி, எந்த துணிச்சலோடு பேசுகிறோம் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். தலைவர் தந்தை பெரியார் கொடுத்த துணிச்சல் எதுவாக இருந்தாலும் ஆதாரத்துடன் பேச வேண்டும் என்று ஆசிரியரிடம் நாங்கள் கற்ற பாடம்தான் எங்களை எல்லா மேடைகளிலும் வழி நடத்துகிறது. அது ஆளுங்கட்சி மேடையாக இருந்தாலும் சரி, அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி, எந்த மேடையாக இருந்தாலும் சரி, எங்கள் பிள்ளைகள் பேசுவார்கள் என்று
93 வயதில் ஒரு தலைவர் 30 வயதை கூட நெருங்காத எங்களை தோளை தட்டி வழிநடத்துவது மட்டுமல்ல, எனக்கு முன்னாடி நீங்க போங்க, நான் இருந்து அழகு பார்க்கிறேன் என்று எல்லா மேடைகளிலும் மதிவதனியை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை மேடையேற்றி அழகு பார்க்கக்கூடிய இயக்கம் திராவிடர் கழகம். தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் மேடையில வந்து நின்று நாங்க பேசுறதுனால இவங்க தான் பேசுறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, பேச்சாளர்கள் எல்லோருமே தலைவர்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 100 கூட்டம் பேசி 10,000 பேர் கை தட்டிட்டா கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா என்னன்னு கேட்டா, இன்னைக்கு வந்து நான் பாக்குறேன், இப்ப இவ்வளவு கூட்டம் இருக்கீங்க, இந்த கூட்டத்துக்கு காரணம் நான் வரேன்றது இல்ல, இங்க இருக்கக்கூடிய கருஞ்சட்டை தோழர்களுடைய உழைப்பு. அவங்க மேடை போட்டு தராங்க, மேடையில் வந்து இருக்கக்கூடிய மைக்க பிடிச்சிட்டு பேசிட்டு நாங்க கிளம்பிடுவோம். இப்ப நான் உடனே நாளைக்கு வந்து தஞ்சாவூர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னா இவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இத பேச்சாளர்கள் எல்லாம் தலைவர்களாக முடியாதுன்றது சாதாரணமா உங்களுக்கு தெரியலாம். ஆனால் தலைவர்கள் எல்லோரும் பேச்சாளர்களாக தான் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். இது கொஞ்சம் இன்னும் எளிமையா சொல்றேன். பேசியவர்கள் எல்லாம் பின்னாட்களில் தலைவரானார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. அவர்கள் எல்லோரும் தலைமைத்துவத்தோடு இருந்தார்கள், அதனால் கூட்டத்தின் முன் நின்று பேசினார்கள். அப்படி உருவான பல தலைவர்கள் அவங்களுக்கு பின்னாடி அந்த இயக்கத்தில் பேசுவதற்கு யாராவது தயாரானால் ஐயோ முடிஞ்சிருச்சு நம்ம கதைன்னு நினைச்சுக்குவாங்க. இவங்க பேசினாங்கன்னா நம்ம என்ன பண்றதுன்றது இயல்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 200 இளம் பேச்சாளர்களை, ஆற்றல் வாய்ந்த இளம் பேச்சாளர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டறிந்திருக்கிறார். அந்த நடுவர் குழுவில் நாங்களும் இருந்தோம். 17,000 பேர் பங்கேற்று அதில் 200 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த 200 பேர் வருகை ஐயோ நம்மளை பாதிச்சிருமோன்னு திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் நினைக்கல, முதற்கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் நினைக்கல. இந்த பாரம்பரியம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, தந்தை பெரியார், அவர் வயதுக்கு நிகரான பல பேர் திராவிடர் கழகத்தில் இருந்த போதும் கூட, தந்தை பெரியாருக்கு இணக்கமாக பலர் இருந்த போதும் கூட, தந்தை பெரியாருடைய நண்பர்களாக பலர் இருந்த போதும் கூட, யார் ஒருவரையும் அடையாளம் காட்டாமல் தன்னை விட பல வருடம் இளையவரான ஆசிரியர் ஐயா வீரமணியை தான் தந்தை பெரியார் அடையாளம் காட்டினார். இவர்தான் இந்த இயக்கத்தை வழிநடத்துவார்னு அடையாளம் காட்டினார். அப்ப அர்த்தம், ஆசிரியர் பேசினார், பேச்சாளர் என்பதால் மட்டும் அவர் தலைவராக மாறவில்லை. இன்னும் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன். சில பேர் நல்லா படிப்பாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க, பேச வராது. சில பேர் நல்லா பேசுவாங்க, எழுத வராது. சில பேர் நல்லா எழுதுவாங்க, பத்திரிகை நடத்த முடியாது. சில பேர் நல்ல பத்திரிகைலாம் நடத்துவாங்க, பதிப்பகம் ஆரம்பிச்சு புத்தகம் விற்க முடியாது. சில பேர் பதிப்பகம் ஆரம்பிச்சு புத்தகம் விற்பாங்க, இயக்கத்தை வழிநடத்த முடியாது. சில பேர் தங்கள் இயக்கத்தை வழிநடத்த முடியும், வேற அரசியலை கேட்டால் பதில் தெரியாது. சில பேர் வேற அரசியல் கேட்டால் பதில் சொல்லுவார்கள், உலக செய்திகளை கேட்டால் தெரியாது. ஆனால் அருமை தமிழின சொந்தங்களே, இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, எந்த இடத்திற்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் அல்ல, பந்தயம் கட்டி சொல்லுகிறேன், உலக அளவில் ஒரு மனிதர் சிறந்த படிப்பாளி, பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், பதிப்பாளர், பதிப்பகத்தினுடைய ஆசிரியர், இயக்கத்தின் தலைவர், உலக அரசியலை பேசக்கூடிய தலைவர் என்றால் அது ஆசிரியர் ஐயா வீரமணியை தவிர நீங்கள் வேறு யாரையும் அடையாளம் காட்ட முடியாது.